இங்க ஒரு ரூம்குள்ள 3 பேர் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களே யாருன்னு தெரியல, எதுக்காக இங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல, எப்படி இங்க வந்தாங்கன்னு தெரியாம புலம்பிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தன் அவங்க நாட்டோட ராணுவ ரகசியத்தை கண்ணால பாத்துறான். அது என்னன்னா, ஒரு ஏலியன் பூமிக்கு வந்து ஒரு மனுஷனை சாப்பிடறதா அவன் கண்ணால பாத்திருக்கான். சோ அவனோட மெமரியில இருந்து அதை அழிச்சாதான் அவங்க நாட்டோட ராணுவ ரகசியம் வெளியே போகாம தடுக்க முடியும்னு 2 ஏஜென்ட் அவனை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட இருக்க இந்த டிவைஸ் அழுத்தினா பிளாஷ் அடிச்சு இவனோட மொத்த மெமரிஸுமே எரேஸ் ஆயிடும். சோ அதை அழுத்துறதுக்கு முன்னாடி கூட இருக்க ஏஜென்ட்ட கண்ணாடி போட சொல்லிட்டு அந்த டிவைஸ் அழுத்துறா. பார்த்தா இவ அழுத்துற டைம்ல இவ கொட்டாவை விட்டு கண்ணை மூடிடுறான். பக்கத்துல இருக்க ஏஜென்ட் கண்ணாடி போடுறதுக்குள்ளேயே பிளாஷ் அடிச்சிருது. சோ இப்ப இந்த ஏஜென்ட் பழச எல்லாத்தையும் மறந்து நான் யாருன்னு கேக்குறான். அவனுக்கு அவன் யாருன்னு புரிய வச்சு இந்த டிவைஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. உடனே அவன் இந்த டிவைஸான்னு கேட்டு அவகிட்ட இருந்து அந்த டிவைஸ் அழுத்திடுறான். கடைசியா இவனோட மெமரிஸ் அழிக்க வந்து இந்த 2 ஏஜென்ட்டுக்குமே அவங்களுக்கு அவங்களே யாருன்னு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. சோ ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க ஒரு ஏஜென்ட்னு அவங்களுக்கே சொல்லி புரிய வச்சு அவனோட மெமரிஸ அழிக்கணும்னு சொல்றான். மறுபடியும் அந்த ஏஜென்ட் அப்போ இது பேனா இல்லையான்னு கேட்டு அழுத்திடுறான். பார்த்தா இப்ப 3 பேருக்குமே அவங்களுக்கே அவங்க யாருன்னு தெரியாம உள்ளே மாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த ரூம போட்டுன சாவி அந்த ஏஜென்ட்டோட பாக்கெட்ல தான் இருக்கு. அதையுமே சேர்த்து மறந்ததால உள்ளே மாட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க.